ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ராசி பலன் பார்க்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்ல செய்கைகள் நடக்கும், எந்தெந்த கெட்ட செய்கைகள் நடக்கும் அப்படின்றதுனால இந்த வார ராசி பலன் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி திதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு சப்தமி திதி. நல்ல திதியா? நல்ல திதி. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரமாக, மிக சிறப்பான நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா சந்திராஷ்டமம் பார்த்தாக்க அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். அடுத்தது இந்த வாரத்தில் உள்ள முக்கியமான பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாளைய தினம் 14ஆம் தேதி போகி. போகி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி. அப்போ நம்ம வீட்டில் உள்ள பழைய சாமான்கள் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் க்ளீன் ஒன்று. அடுத்தது 15ஆம் தேதி பார்த்தாக்க மகர சங்கரமணம்னு பேர். மகர சங்கரமணம் அப்படின்னாக்க தனுர் மாதத்துலேருந்து மகர மாதத்துக்கு சூரியன் போகக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம். அது மட்டுமா விசேஷம் அப்படின்னாக்க அதோட இன்னொரு சிறப்பான விசேஷம், கடவுளின் பூமியின் சொந்த பூமியான கேரளத்தில் ஐயப்பன் இருக்கார். அங்கே ஐயப்பன் இருக்கிற இடத்துலேருந்து பொன்னம்பலம் மேட்டில் மகர ஜோதி தோன்ற நாள் அப்படின்றது 15ஆம் தேதி ஒன்று. அதுக்கடுத்தது 16 அப்படின்றது திருவள்ளுவர் தினம். நம்மளுடைய தமிழ் மாமுனிவர் திருவள்ளுவர், அவருக்கு உண்டான தினம். அடுத்தது 17 அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு போடுற உழவர்களுடைய தினம் அப்படின்றது உழவர் தினம் அல்லது மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டாடுறோம். அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக்க யார் யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தாக்க, ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன் அப்படின்னாக்கா லீவு ஆரம்பிச்சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளி, சனி, ஞாயிறு அதோடு முடிஞ்சிச்சா அப்படின்னா 17ஆம் தேதி வரலும் தொடர்ந்து லீவு. சரி, அவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னாக்க இருக்கிற அலுவலகம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்தாக்க சந்தோஷம். நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒரு நாள் நடுப்புற 14ஆம் தேதி ஒர்க்கிங் டேயாக இருக்கிறதுனால அதுக்கும் லீவு கொடுத்து 6 நாள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தமிழர் பண்டிகையான பொங்கல் கொண்டாடக்கூடிய ஆனந்தமான தினம். குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அரசு அலுவலராக இருக்கட்டும், வீட்டில் உள்ள வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் சந்தோஷமான வாரமா அப்படின்னாக்க கண்டிப்பாக சந்தோஷமான வாரம்னே சொல்லலாம். இப்போ ராசிகளை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். சரி, நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்துட்டு வரோம்? பொது பலன் பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு சில நேயர்கள் என்ன விரும்புகிறாங்க, எங்கள் வீட்டில் மேச ராசியில் குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன் சொன்னீங்கன்னாக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு ஒரு சில நேயர்கள் நமக்கு அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டாங்க. அவங்களுக்காகவும் இந்த வாரத்துக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே குதூகலம், சந்தோஷம். ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். இதுவரை தடையும் தாமதமும் ஏற்றுற படிப்பில் என்ன படிப்பில் தடை தாமதம், விளையாட்டில் கவனம் செலுத்திட்டு இருந்த குழந்தைகளுக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு விளையாட்டை விட்டு படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாரம்னே சொல்லலாம். அடுத்தது நம்பர் 2, இடையில் வேலை பார்க்குறவங்க. அதுக்கு அடுத்தது உத்தியோகத்தில் இது வரலும் ஹையர் அஃபீஷியலோட டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறையக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக நாட்கள்னே சொல்லலாம். அடுத்தது வயதானவர்களுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு இதுவரை உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்த வயதானவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய வாரமே. சரி, இந்த வாரம் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணினோம்னாக்க இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்க வெள்ளை நிறம் போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நினைக்கக்கூடிய நாட்கள், நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், வயசானவங்களுக்காக இருக்கட்டும், இந்த வாரம் இனிமையான சந்தோஷமான ஆனந்தமான வாரம்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராசியில் 2வது ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய வீடு.
சுக்கிரன் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக நல்ல நிலையிலே இருக்கார். சரி, குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அது ஒன்று. அடுத்தது நம்பர் 2, இந்த வாரம் பொறுத்தளவுக்கு ரிஷபராசிகர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாரம். சரி, குழந்தைகளுக்கு என்ன? குழந்தைகளுக்கு ஏற்கனவே லீவு விட்டாச்சு. ரிஷபராசியில் பிறந்திருந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திர குழந்தைகளுக்கும் இந்த வாரம் ஆனந்தமான வாரம்னே சொல்லலாம். அதே போல் அலுவலகத்துக்கு செல்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு வர வேண்டிய டிஏ வரல, நான் போயிட்டு வந்த இதெல்லாம் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது அந்த பணப்பறவுகள் கைகூடக்கூடிய வாரமாக கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாரமே. அடுத்தது பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வீட்டில் உள்ள பெண்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துகிட்ருக்கும் அப்படின்னாக்க, உடல்நலம், மனநலம் இந்த 2 தொந்தரவு இருந்துட்டுருந்துச்சு. அந்த 2 தொந்தரவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு விலகக்கூடிய வாரமாக கண்டிப்பாக விலகக்கூடிய வாரமே. சரி, இவங்க என்ன கலர் பயன்படுத்தினாக்க வெற்றியை உடனடியாக தேடிக்கலாம் அப்படின்னாக்க, பச்சை நிறம் போட்டாங்கன்னா கூட ரொம்ப சௌரியமாக இருக்கும். பச்சை மட்டும் போடாமல் பச்சையும் வெள்ளையும் கலந்து போட்டுட்டு இருந்தாங்கனாக்க இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு சந்தோஷமான வாரம்னே சொல்லலாம் கண்டிப்பாக. அடுத்தது 3ஆவதாக பார்க்க போகிற நம்ம ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிதுன ராசி. எப்பொழுதுமே மிதுனம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்? புதனோட வீடாச்சே அப்படின்ட்டு. என்னடா புதனோட வீடு? புதன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்தை மட்டும் சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு. ராசியாதிபதியான புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா? நல்ல நிலையில் இருக்கிறாரு. ஒன்று. அதுக்கு அடுத்தது குரு பகவான் அப்படின்றவர் 6ல் போயிட்டார். 1. 7ல் சனி பகவான் வந்துட்டார். இப்போ பொறுத்தளவுக்கு போன வருஷம் ஃபுல்லாக நான் சந்தோஷமாக எந்த பொருளாதார சிக்கல்களும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் சாமி. இந்த வாரம் பொருளாதார சிக்கல்கள் வந்துருச்சு, இந்த வருஷம் தொடங்கும் போதே பொருளாதார சிக்கல்கள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால இந்த கடன் அப்படின்றது வந்திருக்கு. சரி, கடன் வாங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக கடன் வாங்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, அவசிய கடன், அனாவசிய கடன் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே அவசியமான கடன்கள் தான் வாங்க போகிறோம். எதுக்காக? ஒரு வண்டி, ஒரு வாகனம், இல்லாட்டி ஒரு வீடு, இல்லாட்டி குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு, இதுக்கு தான் வாங்க போகிறோம். தேவையில்லாத கடன் நம்ம வாங்க போகிறது கிடையாது. சரி, அந்த கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்ற அடுத்தது கண்டிப்பாக அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 8ல் சனி பகவான் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு 8ல் சனி பகவான் இருந்தாலும் பொறுத்தளவுக்கு மிதுனத்தை 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால மிதுனத்தை பொறுத்தளவுக்கு கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார். எப்பொழுதுமே அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இது வந்தாலும் மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார். சரி, இப்போ இந்த ராசி அமைப்புப்படி குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக சின்ன கடன் தொல்லைகள் வரும். ஆனால் அதை அடைக்கக்கூடிய கடன் தொல்லைகளாக வரும். 1. அடுத்தது இந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த காலகட்டங்கள் விலகும். அடுத்தது வயசானவங்க பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப நாளாக க்ஷேத்திராடம் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கான வாய்ப்பே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு க்ஷேத்திராடம் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டாக்க, தேவையான கடனை மட்டும் வாங்கினோம்னாக்க எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுமோ கண்டிப்பாக விடுபட முடியும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் இனிமையான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இனிமையான வாரம்னே சொல்லலாம். மிதுனம் வரலும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்க்க போகிறது கடகராசி. கடகம் அப்படின்னாலே சந்திரன் ஆட்சிக்குரியவர். சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறாரா? சந்திரனை பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிறப்பானது. இதை தவிர ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு. ஜென்மத்தில் ராகு இருக்கிறது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்பு. இந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் வேலை பார்க்கின்ற சகோதரர்களுக்கு பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும், எனக்கு டெப்டேஷன் கொடுக்கணும், நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு, வெளியூர்,
வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். பெரியவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்கா? கண்டிப்பாக நல்ல நிலையிலே இருக்குது. சரி, என்ன கலர் யூஸ் பண்ணினோம்னாக்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, கடகத்தை பொறுத்தளவுக்கு வெள்ளை, எப்போதுமே வெள்ளை நிறம் இந்த வாரத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக இருக்குமா? கண்டிப்பாக வெற்றிகரமான வாரமாக இருக்கும். கடகத்தை பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கா? நல்ல நிலையில் இருக்குது. இந்த வாரம் இனிமையான சந்தோஷமான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சந்தோஷமான வாரம்னே சொல்லலாம். நம்ம ராசியில் பார்க்க போகிறது 5வது ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னாலே போர்க்குணம் கொண்டவங்க அப்படின்றது சிம்மம். ராசியாதிபதியான சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 1. அடுத்தது நம்பர் 2, இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இதுவரை அர்த்தாசிரம சனியாக இருந்த, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்ன உதவியாக இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, ராசியாதிபதி சனி பகவானோட வீட்டில் பகை பெற்றாலும் அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணினா ஜெயிக்க முடியுமா? கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியும். எப்படி? சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே போராட்ட குணம் உள்ளவங்க பகை வீட்டில் இருந்தாலும் போராடி ஜெயிப்பாங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வாரம் சுபவாரமாக கண்டிப்பாக சுபவாரம்னே சொல்லலாம். சரி, என்ன கலர் இந்த வாரத்தில் ஷர்ட் போடலாம், இந்த வாரத்தில் சாரீ, இந்த வாரத்தில் இது பண்ணலாம் அப்படின்னாக்க, சிகப்பு கலர் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் ஜெயமாகுமா? நினச்ச காரியங்கள்லாம் ஜெயமாகும். தொட்டதெல்லாம் தொடங்குமா? கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிகப்பு கலர் அணிஞ்சோம்னாக்க வெற்றி மேல் வெற்றி குவி வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி குவி வாரம்னே சொல்லலாம். பார்க்க போகிறது 6வது ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு கன்னியா ராசி. கன்னியா ராசியோடைய அதிபதி அப்படின்றவர் புதன். இந்த கன்னியா ராசிக்காரங்கள்ட்டே ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மிகவும் மென்மையானவர்கள், ரொம்ப யோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நம்பர் 3, இவங்கள்ட்ட பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணக்கூடியவங்க. புதன் அப்படின்றது அனலைஸ் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர். ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். இவங்க எப்பொழுதுமே இவர்களுடைய எண்ணம் எல்லாமே நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும். அதே போல் நேர்மையானவங்களும் இருப்பாங்களா? கண்டிப்பாக நேர்மையானவங்களும் இருப்பாங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 1. அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரமம் அப்படின்னாக்கா, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, 4ல் சனி பகவான் இருக்கார். இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க, குரு பகவான் மாறினதுனாலையும் சனி பகவான் அர்த்தாசிரமம் போனதுனாலையும் இதுவரை திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்கள் தாமதங்கள் விலகுமா? கண்டிப்பாக விலகும். என்ன பண்ணினா விலகும்? சரணாகதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு புத பகவான்கிட்ட சரணாகதி. புத பகவானுடைய க்ஷேத்திரம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மாயாரம் அருகில் திருவெண்காடு அப்படின்ற இடம் இருக்குது. ஒரு ட்ரிப்பு திருவெண்காடு போயிட்டு புத பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த வருஷமே சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். அடுத்த ராசியாக பார்க்க போகிறது நம்ம துலா ராசி பார்க்க போகிறோம். துலாம் அப்படின்னாலே எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம 2019 பற்றி சிந்திச்சிட்டு இருந்தோம்னாக்க, இவங்க 2022 பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதே போல் எதையுமே இந்த மேப்புள் மேயிற பழக்கம் இவங்கள்ட்ட கிடையாது. எந்த காரியம் கொடுத்தாலும் அதோட கடைசி முனவர்களும் போகக்கூடிய நபர்கள். இவங்களுடைய சிந்தனை சக்தி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பகவான் 3ஆம் இடத்துல நிற்கிறாரு. இந்த வாரம் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பல அற்புதங்கள் நிகழக்கூடிய வாரம். அது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அதில் வயது முதிர்ந்தவங்க இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய அற்புதங்கள் நிகழும். என்ன விதமான அற்புதங்கள் அப்படின்னாக்க, குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோக்கியதை கிடைக்கும். 1. அதுக்கு அடுத்தது நம்ம பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் இது மாதிரி இருந்த தடுமாற்றங்கள் விலகுமா?
கண்டிப்பாக விலகும். இந்த வாரம் துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது பெரியவங்களாக இருக்கட்டும், அது வயது முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும், மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாரம். மாற்றம் அப்படின்றது மாறாதது, மற்றதெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம் துலா ராசிக்காரங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை நிறைவேறக்கூடிய வாரமாக கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது நம்ம 8வது ராசியாக பார்க்குறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி. இந்த விருச்சிகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிபதி அப்படின்றவர் செவ்வாய். அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கார். ஒன்று. அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அப்போ இந்த பாத சனி நடக்கவும் ஜென்ம குரு நடக்கிறதுனாலையும் எல்லா காரியத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். எதை மாதிரி காரியத்தில் இருக்கணும் சாமி அப்படின்னு கேட்குறவங்களை பொறுத்தளவுக்கு நான் அவங்களுக்கு போயிட்டு டிபேட்டு, வாதம், விதாண்டாவாதம் இந்த வாரம் தவிர்ப்பது சிறந்ததாக கண்டிப்பாக சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு அடுத்தவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு நம்மளையும் தவறுதலாக எண்ணக்கூடிய வாரம். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு தேவையற்ற வாதம், விதாண்டாவாதம், வாக்கு கொடுக்கறது இதை நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அதே போல் வயது முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் விட்டு வெளியில் வர முடியுமா? கன்ஃபார்மாக வர முடியும். சரி, யாருக்கிட்ட சரணாகதி அடைகிறது அப்படின்னாக்க சனி பகவான்கிட்ட சரணாகதி. சனி பகவான்னாக்க நம்ம எங்கே போனோம் அப்படின்னாக்க ஒரு முறை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருநள்ளாறுன்ற இடத்துல சனி பகவானோட க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நலகளை தீர்த்த விநாயகரை பார்த்துட்டு ஈஸ்வரனுக்கு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு விலகும்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்படணும். மிக மிக எச்சரிக்கை அப்படின்னாக்க வாதம், விதாண்டாவாதத்தை தவிர்த்தோம்னாக்க இந்த வாரம் மிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்ன சாமி 3 ட்ரிப்பு எச்சரிக்கைன்ட்டிங்க அப்படின்னாக்க 2ல் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனாலையும் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இனிமையான சந்தோஷமானதை அனுபவிக்க முடியும்னே சொல்லலாம். 9வது ராசியாக வர்றது அப்படிங்கிறது தனுர் ராசி. இந்த தனுர் ராசி அப்படின்றது அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 1. அடுத்தது 7.5 சனி, ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 2. நம்பர் 3, குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இல்லை. சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இல்லை. அப்போ தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னாக்க 7.5 சனி, ஜென்மச்சனி, 12ல் குரு 2மே நடக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன விதத்தில் சாமி நான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ஜென்மச்சனி நடக்கிறதுனால உடல்நல ரீதியான சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னாக்க குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெரியவங்களுக்கும் பொருந்தும், வயசானவங்களுக்கும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. கொடுக்கணும்னு நினச்சாக்க அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வரன் எந்த கிரகத்துக்கும் இல்லாத பட்டம் கொடுத்துருக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு. 1. ராசியாதிபதியான குரு 12ல் இருக்கிறதுனால விரயங்கள், என்ன விரயங்கள் வரும்? பொருளாதார விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக தனுர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு பொருளாதார விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்படி எல்லாத்தையுமே பயமுறுத்திட்டு இருக்கீங்களே சாமி, இதிலேருந்து விடுதலை பெறுறதுக்கு எனக்கு என்ன தான் சாமி அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே ராசியாதிபதியை சரணாகதி அடையணும். ராசியாதிபதி அப்படின்றது குரு பகவான். குரு பகவானுடைய க்ஷேத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆலங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல அவருடைய க்ஷேத்திரம் இருக்குது. சரி, ஆலங்குடிக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஈஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், எம்பெருமான் குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சரி, இது பண்ணினா ஒரு வாரத்துக்கு சரியாகுமா
அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இல்லை, 2019 வருஷம் ஃபுல்லாகவே நம்ம எதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, சரணாகதி தத்துவம் தான் நம்மளுடைய ஹிந்து மதத்தோடைய தத்துவம். சரணாகதி யாரால் பிரச்சனையோ அவர்கிட்ட சரணாகதி அடையிறது அப்படிங்கிறது ஹிந்து மதத்தோட தத்துவம். நமக்கு பொறுத்தளவுக்கு ராசியாதிபதியான குரு 12ல் இருக்கிறதுனால, ராசியாதிபதியான குரு பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னாக்க இந்த வாரம் அனைவருக்குமே மிக சிறந்த வாரமாக இருக்குமா, சிறந்த வாரம் இருக்கும். சாமி என்ன சாமி திருதுப்புன்னு நானே பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் இருக்கேன், என்னை கொண்டு போய் ஆலங்குடி போங்கன்றீங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உகந்த வாரம் அப்படின்றது வியாழக்கிழமை. தொடர்ந்து ஒரு 5 வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம், எத்தனை நெய் தீபம் போட்டால் சிறப்பாக இருக்கும்? 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம்னா பலம் வர்றது. இது பண்ணினவன் போதும். வசதி இருக்கிறவங்க குரு பகவானுடைய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. வசதி இல்லாதவங்க பக்கத்தில் உள்ள கோயிலில், சரி இந்த கோயில் எப்படி சாமி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாமா? அது மட்டும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வாரத்துக்கு தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதே கோயிலில் 5 வாரமும் தொடர்ந்து போனோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையிலேருந்து விடுபட முடியுமா? கண்டிப்பாக விடுபட முடியும். தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்குமா? கண்டிப்பாக இனிமையான வாரமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு அதிபதி அப்படின்றவர் சனி பகவான். இந்த மகர ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா, ராசியாதிபதி ராசிக்கு 12ல் இருக்கார். விரயச்சனி 1. அடுத்தது குரு பகவானை பொறுத்தளவுக்கு இதுவரை 10ஆம் இடத்துல இருந்து பதவியை பறித்தார். பதவியை பறிக்கிறதுனா என்ன? உத்தியோகத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஹைக்கு இதெல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சு. இதெல்லாம் ஏற்பட்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சாமி நான் இங்கேருந்து போனாலே கீழே உள்ள சப்பார்டினேட்டும் சரி, மேலே உள்ளவங்களும் சரி, என் பேரில் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே என் வேலைக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் போனேன்னாலே, வேலைக்கு போனோன்னாலே ஏன் போனோம் அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வாரம் மாறுமா? கண்டிப்பாக மாறும். 10ல் வரும்போது குரு பதவியை பறிப்பார். 11ல் வரும்பொழுது அதே போல் 2 மடங்கு நல்ல காரியங்களை செய்வாரா? கண்டிப்பாக 2 வாரங்கள் நல்ல காரியங்களை செய்வார். சரி என்ன பண்ணணும் சாமி? சரணாகதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு விரயச்சனியாக இருக்கிறதுனால சனி பகவான் சரணாகதி 1. அடுத்தது குரு பகவான் சரணாகதி. குரு பகவானுடையது கோயில் அப்படிங்கிறது ஆலங்குடி, சனி பகவானுடைய கோயில் அப்படிங்கிறது திருநள்ளாறு. இது 2ம் போக முடியாட்டிலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தொடர்ந்து ஒரு 9 வாரம் சனீஸ்வர பகவானுக்கு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் தீரும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு, இன்னும் மேலே பெரிய லெவலில் வரணும் அப்படின்னாக்க குரு பகவான்கிட்ட சரணாகதி. குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அதிபதி குரு பகவானுக்கு 54 எண்ணிக்கை கொண்ட மூக்கு கடலை மாலை தொடர்ந்து 9 வாரம் போட்டுட்டு வந்தோம்னாக்க மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமோ? கண்டிப்பாக விடுபட முடியும். சரி இவங்க என்ன நிறங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச கலர் அப்படின்றது கருப்பு கலர். அந்த கருப்பு கலர் வஸ்திரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரமாக அப்படின்னா ஆனந்தமான வாரம்னே சொல்லலாம். அடுத்தது ராசி நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக செய்வாங்க. அது என்ன சாமி கும்பராசிக்கு மட்டும் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க, சனி பகவானை பொறுத்தளவுக்கு நாம் எப்போதுமே என்ன சொல்லுவோம்? மந்தக்காரகன் அப்படின்னாக்க ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்வாங்க, ஆனால் நிதானமாக வேலை செய்வாங்க. ஆனால் நல்லா வேலை செய்வாங்களா? கண்டிப்பாக நல்லா வேலை செய்வாங்க. சரி குரு பகவான் கும்பராசிக்கு நல்லா இருக்கிறாரா அப்படின்னாக்க, இதுவரை நல்ல நிலையில் இருந்தாரா அப்படின்னாக்க 9ல் இருந்தார், இப்போ 10ல் வந்திருக்காரு 1. இந்த 10ல் குரு பகவான் வர்றது சிறப்பாக அப்படின்னு பார்த்தாக்க சிறப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க குரு பகவான் வழிபாடு 1. அடுத்தது ராசியாதிபதி 11ல், அது சிறப்பாக, அது 1 தான் சிறப்பு. அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய வாரமாக, தலைக்கு வந்தது தலைப்பாகக்கூடிய போக வாரமே. சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. எப்போதுமே 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு
பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலே வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் போயிடும். சரி சாமி, நான் பிரதோஷத்துக்கு போய் நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, எம்பெருமான் நந்தீஸ்வரருக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் அபிஷேக திரவியங்கள் பால், பன்னீர், இளநீர் இதே மாதிரி அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம்னாலும், அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வருகின்ற பிரச்சனைகள்லாம் விலகுமா? வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா? கண்டிப்பாக விலகும். இது எல்லாருக்கும் பொருந்துமா? குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்துமா? பொருந்தும்னே சொல்லலாம். அடுத்தது ராசியில் கடைசி ராசி 12வது ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீன ராசி. இந்த மீனத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே உயர்வான சிந்தனைகளும் தீர்க்கமான எண்ணங்களும் கொண்டவங்க மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிபதி அப்படின்றவர் குரு பகவான். குரு பகவானை பொறுத்தளவுக்கு இதுவரை 8ல் இருந்த குரு பகவான் 9க்கு வந்திருக்கிறாரு. சிறப்பாக சிறப்பு. 10ல் சனி பகவான். சிறப்பாக சிறப்பு. 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5ஆம் இடத்துல உள்ள ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 2 விதமான காரியங்கள் பண்ணுவார். என்னென்ன காரியங்கள் அப்படின்னாக்க, இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக ரொம்ப நாளாக நான் இதில் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருந்து கிடைக்காம இருந்துச்சு சாமி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 5ல் ராகு இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அப்படின்றது விலகக்கூடிய வாரமாக கண்டிப்பாக விலகக்கூடிய வாரம். பெரியவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ராகு 5ல் இருக்கிறதுனால இருதயம் தொடர்புடைய உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட்டு நான் எப்படி சாமி வெளியில் வரணும் அப்படின்னாக்க, சரணாகதி சரணாகதி சரணாகதி. ராசி பகவான குரு பகவான், அதே போல் ராகுவை சரணாகதி. ராகுக்கு உகந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு, இந்த ராகுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமையில் மதியம் 3லேருந்து 4:30. ராகுவோடைய அதிதேவதையான விஷ்ணு துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க, இந்த இருதய தொடர்புடைய உபாதைகள்லேருந்து வெளியில் வந்துட முடியுமா? வெளியில் வர முடியும். மீனராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் இனிமையான வாரம் சொல்லலாமா? கண்டிப்பாக இனிமையான வாரம்னே சொல்லலாம். இதை தவிர நான் இப்போ 12 ராசிகளுக்கும் சொன்னது எல்லாமே பொது பலன். உங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கீழே வர அந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குது. இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது 3ஐயும் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஜாதகம் கேஸ்டிங் பண்ணி நானே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய டீட்டெயிலாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ரொடிக்ஷன் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரி சாமி, நான் வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐஎம்ஓவில் இருந்தீங்கன்னா ஐஎம்ஓவில் வாங்க, வாட்ஸ்அப்பில் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வாங்க, ஸ்கைப்பில் இருந்தால் ஸ்கைப்பில் வாங்க, இல்லைன்னா ஃபோனில் இருந்தீங்கனாலும் ஃபோனில் வாங்க. உங்களுடைய சந்தேகங்களை எந்த நேரத்திலையும் தீர்த்து வைக்க நான் தயாராக இருக்கிறேன். இதுவரை இந்த ராசி பலன்களை பொறுமையாக கேட்ட யூடியூப் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.